இன்றைக்கி வரகு அரிசியில் சாதம் செய்ய போகிறோம். குக்கரில் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். 3 வாட்டிக்கு தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். ரொம்ப அழுக்கு இருக்கும் அதில். இது பாருங்கள், இந்த மாதிரி கழுவிக்கணும் நல்லா. பாருங்கள், நல்லா 3 வாட்டி கழுவியாச்சு அரிசி. இப்போ குடிக்கிற தண்ணி, சமையல் செய்கிற தண்ணி 2 டம்ளர். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். 3 விசில் வச்சு குக்கரில் வச்சிடலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறோமா, இப்போ இது 2வது டம்ளர் தண்ணி. லைட்டாக உப்பு, இப்போ கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக, சாதம் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும், சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். இப்போ குக்கரை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு கலக்கிடணும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். குக்கரை வச்சு விசில் போட்டாச்சு. இப்போ 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, ஓப்பன் பண்ண போகிறோம். 3 விசில் வச்சாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் இருங்க, தட்டில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், ரைஸ் சாப்பாடு, வரகு அரிசியில் சாப்பாடு. கொஞ்சம் ஆறணும், நல்லா சுட சுட இருக்குது, ஆறணும். சாப்பாடு, அதுக்கு முட்டை, வாழைத்தண்டு கூட்டு, பாருங்கள், வரகு அரிசியில் சாப்பாடு. ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி வரகு அரிசியில் சாப்பாடு செய்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிக்கு, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே நல்லது. ஒயிட் ரைஸ் எடுக்கிறத விட இதுமாரி வரகு அரிசி, சாமை, குதிரைவாளி, இது மாதிரி எல்லா அரிசியும் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் எடுத்து சாப்பிட்டு